ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் ராமானுஜ பதச்சாயா கோவிந்தாக்வா அனபாயினி ததாயத்த ஸ்வரூபாசா ஜியான்மத் விஸ்ரமஸ்தலி. எம்பார் என்பவர் நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் முக்கியமான ஒரு ஆச்சாரியன். தை மாதம் புனர்பூச நட்சத்திரத்திலே திருவவதாரம் செய்தவர். ராமானுஜருடைய சித்தி ஸ்ரீதேவி பிராட்டி அவருக்கும் கமலநயன பட்டருக்கும் திருக்குமாரராக மழலை மங்கலத்திலே தை மாதம் புனர்பூசம் பாரத்வாஜ கோத்திரத்தில் எம்பாருடைய திருவவதாரம். எம்பார் நம்ம சம்பிரதாயத்துக்கு எவ்வளோ முக்கியமான ஆச்சாரியன் என்றால், ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா எம்பார் இல்லைன்னா நமக்கு ராமானுஜரே கிடையாது. ராமானுஜர் ஆரம்ப காலத்தில் யாதவ பிரகாசரிடம் பாடம் பயின்றார். அதே ராமானுஜரோடு எம்பாரும் அதே யாதவ பிரகாசரிடம் பாடம் பயில்கிறார். அப்போது எம்பாருக்கு கோவிந்த பெருமாள் என்றுதான் திருநாமம். யாதவ பிரகாசர் என்ன பண்ணுறார்? யாதவ பிரகாசர் தப்பு தப்பாக வேதங்களுக்கு அர்த்தம் சொல்கிறார். ராமானுஜர் அதையெல்லாம் சரி செய்தார். அது யாதவ பிரகாசருக்கு பிடிக்கல. ராமானுஜரையே அழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டார். கங்கை கரைக்கு அழிச்சுட்டு போய் கங்கையில் தள்ளி ராமானுஜரை அழிக்க வேண்டும் என்பது யாதவ பிரகாசருடைய திட்டம். ஆனால் கோவிந்த பெருமாள் ஆகிய எம்பார் தான் அதை முன்கூட்டியே கண்டறிந்து இவா காஞ்சிபுரத்திலேருந்து காசி நோக்கி போகிறா. வழியில் விந்தியமலை அடிவாரத்தில் கோவிந்த பெருமாள் ராமானுஜர்கிட்ட சொல்கிறார், இல்லை பெரிய ஆபத்து இருக்குது, நீங்கள் திரும்பி சென்று விடுங்கள் என்று சொல்லி ராமானுஜரை திருப்பி அனுப்ப அதன் மூலம் எம்பெருமானாருடைய உயிரே காக்கப்பட்டதுன்னு வரலாறு. நாம் சொல்லலாம் அவர் அவதார புருஷர், ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நாம் சொன்னாலும் கூட அந்த அவதார தசையில் எம்பெருமானாரை நமக்கு காத்து கொடுத்தவர் யாருன்னா எம்பார். அதற்கு நாம் எல்லோருமே அவருக்கு கடன்பட்டு இருக்கிறோம். நம்ம ராமானுஜரை எப்படி கொண்டாடுறோமோ அதை விட அதிகமாக அவரை காத்து கொடுத்த எம்பாரை நாம் கொண்டாட வேண்டும். இது முதல் விஷயம். 2, எம்பாருக்கான தனியன் அருளி செய்த பராசர பட்டர் அவரை ரொம்ப அழகாக குறிப்பிடுறார். இந்த ஸ்லோகம் முன்னாடியே விண்ணப்பம் பண்ண நீங்களும் கேட்டிருப்பீர்கள். ஜியான்மத் விஸ்ரமஸ்தலி. அவருக்கு எம்பார்னு திருநாமம். எம்பார்னு ஏன் திருநாமம் ஏற்பட்டதுன்னா, அவர் கோவிந்த பட்டர்னு அழைக்கப்பட்டார். பின்னாடி சில காலம் சிவபக்தராக காளஹஸ்தியில் இருந்தார். அதுக்கப்புறம் பெரிய திருமலை நம்பி மூலம் திருத்தி பணிகொள்ளப்பட்டு ராமானுஜதாசராகி ஸ்ரீ வைஷ்ணவத்தில் பெரிய ஆச்சாரியனாக இருக்கார். இப்போ கோவிந்த பெருமாள் என்று அதுவரை அழைக்கப்பட்டவருக்கு எம்பார் என்ற திருநாமம் ஏன் வழங்கப்பட்டதுன்னா, இதுக்கு பொதுவாக பிரசித்தமாக சொல்கிற காரணம், ராமானுஜர்கிட்ட இவருக்கு ரொம்ப ஈடுபாடு. அதனால் ராமானுஜருடைய திருநாமத்தை சுருக்கி இவருக்கு வைக்கணும்னு நினச்சாலாம். ராமானுஜருக்கு எம் பெருமானார்னு திருநாமம். அந்த எம் பெருமானார் என்பதை சுருக்கி எம் பார் என்று இவருக்கு வைத்து விட்டார்கள். ஆனால் பராசர பட்டர் எப்படி அனுபவிக்கிறார்னா, மத் விஸ்ரமஸ்தலின்னர். தமிழில் பார்ங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது. பார்னா லுக்குன்னு அர்த்தம், பார்னா வேர்ல்டுன்னு அர்த்தம், பார்னா ரெஸ்டிங் பிளேஸ்ன்னு அர்த்தம். எந்த இடத்துக்கு போனால் நமக்கு நிழல் கிடைக்குமோ ஓய்வு கிடைக்குமோ அதுக்கு பார்னு பேரான். இந்த ஆச்சாரியன் யாருன்னா எம் பார். எங்களுக்கெல்லாம் நிழல் தருபவர் அவர் தான். உலகத்தில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் ஆச்சாரியன் திருவடி வாரத்தில் போய் உக்காந்துட்டோன்னா அந்த கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரே நிழல்னா, இந்த ஆலமரத்து நிழல்னு சொல்லுவோம் பாருங்க, எத்தனை பேர் வந்தாலும் அடைக்கலம் தரும்னு. அந்த வைபவம் பெருமாள் திருவடிக்கே உண்டோ இல்லையோ, ஆச்சாரியன் திருவடிக்கு தான் உண்டு. எம் பார், அதான் விஸ்ரமஸ்தலி. விஸ்ரமம்னா இளைப்பாறுதல்னு அர்த்தம். விஸ்ரமஸ்தலினா இளைப்பாறும் இடம். மத்துனா எனக்கு எங்களுக்குன்னு அர்த்தம். மத் விஸ்ரமஸ்தலி, எங்களுடைய இளைப்பாறும் இடம். அதைத்தான் எம்பார் என்று குறிப்பிட்டிருக்கிறார் பட்டர். அதனால் எம்பார்னா எம்பெருமானாரின் சுருக்கமான வடிவம்னு ஒரு அர்த்தம். எம்பார், எங்களுக்கு ரெஸ்டிங் பிளேஸாக நிழல் தரும் திருவடியை கொண்டவர் என்பது 2வது அர்த்தம். இதற்கு மேலே இதே தனியனில் எம்பாரை பற்றின ஒரு விஷயம் பராசர பட்டர் குறிப்பிடுறார். அது என்ன விஷயம் அப்படின்னா, ராமானுஜ பதச்சாயா. சாயான்னா நிழல்னு அர்த்தம். ராமானுஜருடைய திருவடியில் பாதுகையாக இருப்பவர் யாருன்னா முதலியாண்டான். ராமானுஜருக்கு நிழலாக இருப்பவர் யாருன்னா எம்பாரான். ஏன்னா முதலியாண்டானத்தான் ராமானுஜருடைய பாதுகைங்கிறோம். அப்போ ராமானுஜருக்கு நிழல் இருப்பார். என்ன, நம்மாழ்வார் பெருமாளுக்கு பாடினார், நிழலும் அடிதாருமானோம்னு. நம்மாழ்வாருடைய பாசுரம் பெருமாள் திருவடியில் நிழலாக, ரேகையாக, பாதுகையாக எல்லாமாகவும் அடியனே இருக்கேன்னார். ஆனால் ராமானுஜர் விஷயத்தில் பாதுகையாக முதலியாண்டான், அந்த திருவடி நிழலாகவே எம்பார் எழுந்தருளி இருந்தார். ராமானுஜர்கிட்ட அவ்வளோ ஈடுபாடு. இதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், ஸ்ரீரங்கத்தில் எம்பாரை பல மகான்கள் பாராட்டுவார்களாம். உங்களை போல வேதாந்தத்துக்கு அர்த்தம் சொல்ல முடியுமா சுவாமி, என்னமா அர்த்தம் சொல்கிறீர்பாலாம். கேட்டுவிட்டு எம்பாரும், தகுமே தகுமே, ரொம்ப நன்னா என்னை பாராட்டினள், இன்னும் 2 வார்த்தை சொல்லுங்கோம் பாரோம். அதுக்கப்புறம் இன்னொருத்தர்
ஆழ்வார் பாசுரங்களுக்கு அர்த்தம் சொல்லணும்னா அது எம்பாரை போல முடியாதும் பாரான். மிகச்சரியாக சொன்னீர்கள், என்னை அப்படித்தான் பாராட்ட வேண்டும், தகுமே தகுமே இன்னும் பாராட்டுங்கள் பாரான். இன்னொருத்தர் ரகசியார்த்தம் திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகத்தை விளக்கணும்னா எம்பாரை போல யார் விளக்க முடியும்னாலாம். அப்படி சொல்லுங்க சுவாமி, தகுமே தகுமே இன்னும் 2 வார்த்தை சேர்த்து சொல்லப்படாதோன்னாராம். இன்னொருத்தர் வந்தார், திவ்ய தேச பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும்னா எம்பாரை போல முடியாது. சரியாக சொன்னீர்கள், மேலே சொல்லுங்கோன்னார். நமக்கே என்ன தோணும், இது ஏதோ இன்றைய அரசியல்வாதிகள் தான் யாரையாவது கூப்பிட்டு உட்கார வச்சு என்னை புகழ் என்று சொல்லி அவள் புகழ் பாடுவதை இவாளும் உட்காந்து கேட்டுருப்பா. மகான்கள் என்றைக்குமே தங்களை ஸ்துதி பாடுறத, இந்த முகஸ்துதி இதெல்லாம் விரும்பவே மாட்டா. ஆனால் எம்பாரை யார் என்ன பாராட்டினாலும் தகுமே தகுமே ரொம்ப நன்னா சொன்னேள், இன்னும் கொஞ்சம் சொல்லுங்கோம்பாரான். இது ஸ்ரீரங்கம் முழுக்க அப்படியே பரவலாக பரவித்து ஒரு சிலர் ராமானுஜர்ட்டையும் போய் சொன்னால், என்ன உங்களுடைய சித்தி மகன் எம்பார், கடைசியில் அவர் இந்த மாதிரி யார் பாராட்டினாலும் தகுமே தகுமேன்னெலாம் சொல்லிட்டு இருக்கார், இப்படி சொல்வது நியாயமா என்றெல்லாம் ராமானுஜர்கிட்ட போய் சில பேர் அவரை பற்றி இப்படி பேசி, சில பேர்னாலே இவர் தான் சொல்கிறாருன்னு அர்த்தம். எப்போதுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, யாராவது நம்மள்கிட்ட உங்களை பற்றி சில பேர் இப்படி சொல்கிறாருன்னா அவர் தான் சொல்கிறாருன்னு அர்த்தம். சில பேர் எம்பாரை பற்றி பேசிக்கிறாளே, ஒரு நைச்சியானுசந்தானம் பண்ண வேண்டாமா? யாராவது பாராட்டினா, ஐயோ சுவாமி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிறீர், அவ்வளோலாம் நமக்கு ஒன்றும் கிடையாது, இனிமே தான் ஆச்சாரியன் அனுகிரகத்தில் வரணும் தானே சொல்லணும். எம்பாருக்கு கொஞ்சம் கர்வம் ஜாஸ்தியாக இருக்குன்னு ஆளும். ராமானுஜர் ஆரம்பத்தில் அதெல்லாம் கண்டுக்கலை. ஆனால் மீண்டும் மீண்டும் இதே புகார் வருது. எம்பாரை கூப்பிட்டு ராமானுஜர் கேட்டாராம், என்னப்பா இது உன்னை பற்றி எல்லாரும் இப்படி பேசிக்கிறா, யார் என்ன பாராட்டினாலும் தகுமே தகுமே எல்லாம் சரிதான் அப்படின்னு சொல்லிடுறியாமே, ஏன் இப்படி சொல்கிறேன்னு கேட்டார். அதுக்கு எம்பார் ஒரு அற்புதமான பதில் சாய்ச்சாராம். என்னென்னா, எம்பெருமானாரே ஆச்சாரியனே, நான் எங்கேயோ எப்படியோ இருந்தவன், நீங்கள் தான் அடியனை திருத்தி பணி கொண்டு இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு கொண்டு வந்து வேதார்த்தங்களை சொல்லி வச்சு அருளிச்செயலை சொல்லி வச்சு இவர்தான் பெருமாள்னு காட்டி அவருக்கு கைங்கரியம் பண்ண வச்சு ரகசியார்த்தத்தை உபதேசம் பண்ணி இவ்வளோ தூரம் அடியனை உருவாக்கி இருக்கிறீர்கள் என்றால் அடியன் செய்யக்கூடிய அத்தனை செயலுக்கும் அந்த கிரெடிட் பெருமை யாரை போய் சேரும்னா ஆச்சாரியனான தேவரீரை தான் போய் சேரும். இப்போ ஒருத்தர் எம்பார் ரொம்ப நன்னா வேதத்துக்கு அர்த்தம் சொல்கிறாருன்னா அது எனக்கு பெருமையா, என்னை வேதம் சொல்ல வைத்த ராமானுஜருக்கு பெருமையா? ஆழ்வார் பாசுரத்துக்கு அர்த்தம் சொல்கிறேன்னா அது எனக்கு பெருமையா, அந்த பாசுரம் என் நாவில் வரும்படி அனுகிரகம் பண்ண ராமானுஜருக்கு பெருமையா? ரகசியார்த்தத்தை விளக்குறேன்னா அது எனக்கு பெருமையா, அந்த ரகசியார்த்தத்தை மனம் என்ற சுவரில் எழுதி வைத்த ராமானுஜருக்கு பெருமையா? திவ்ய தேசத்தில் கைங்கரியம் பண்ணுறேன்னா அந்த திவ்ய தேசத்தில் உள்ளவர் ஸ்வயம் பெருமாள்னு காட்டி கொடுத்த ராமானுஜருக்கு பெருமையா, இல்லை பண்ணுற எனக்கு பெருமையா? அவர்கள் பேசியது அத்தனையும் ராமானுஜரான உங்கள் புகழை பேசுகிறார்கள். ஆச்சாரியன் புகழை ஒருத்தர் பேசுகிறார்னா தகுமே தகுமே இன்னும் 4 வார்த்தை சொல்லுங்கன்னு தான் சொல்லணுமே ஒழிய ஆச்சாரிய வைபவத்தை ஒருத்தர் பேசும்போது அதை நான் எப்படி சுவாமி தடுக்க முடியும்னு கேட்டாராம் எம்பார். இதுதான் அவருடைய ராமானுஜ பக்தி. அதான் ராமானுஜ பதச்சாயா கோவிந்தாக்வா அனபாயினி. எம்பெருமானாருக்கு நிழலாக இருந்தாராம். அதாவது ஒருவருடைய நிழலை பார்க்குறோம், நிழலை பார்த்துட்டு நிழலுக்குன்னு யாரும் பெருமை சொல்ல மாட்டா, ஆனால் அந்த நிழலை வச்சு இவருடைய தோற்றத்தை தான் இவர் இப்படி இருப்பாரோன்னு புரிஞ்சுப்போம். அதுபோல் எம்பார் என்ற நிழலை கொண்டு ராமானுஜர் இத்தகைய வைபவம் கொண்டவர்னு புரிஞ்சுக்கலாமா? ராமானுஜ பதச்சாயா கோவிந்தாக்வா அனபாயினி ததாயத்த ஸ்வரூபாசா. எம்பெருமானாருக்கு கட்டுப்பட்ட தன்னுடைய சொரூபத்தை கொண்டவர். ஜியான் மத் விஸ்ரமஸ்தலின்னு பார்க்குறோம். எல்லாத்துக்கும் மேலே எம்பாருடைய அருளிச்செயல் நிர்வாகங்கள்பா நம்ம 4000 வியாக்கியானங்களில் பாருங்கோ, பல இடங்களில் இது எம்பார் நிர்வாகம்னு வரும். அதாவது இவரை போல பாசுரங்களுக்கு அர்த்தம் சொல்ல முடியாதான். நீங்கள் நிறைய இடங்கள் கேள்விப்பட்டு இருப்பீர்கள், உங்களுக்கு தெரிஞ்சதே இருக்கும். கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று சொல்கிறேன். பெரியாழ்வார் திருமொழியோட நிறைவு பாசுரம், வேயர் தங்கள் குலத்துதித்த விட்டு சித்தன் மனத்தே கோயில் கொண்ட கோவலனை கொழுங்குளிர் முகில் வண்ணனை ஆயரேற்றை அமரர் கோவை அந்தணர்தம் அமுதத்தினை சாயை போல பாடவல்லார் தாமும் அணுக்கர்களே. இங்கே தான் பெரிய கேள்வி. பாடவல்லார் தாமும் அணுக்கர்களேனா நமக்கு அர்த்தம் புரிஞ்சு போச்சு. அணுக்கர்னா பெருமாளுக்கு அணுக்க தொண்டர், க்ளோஸ் சர்வன்ட்ஸ், நெருக்கமான தொண்டர்கள்னு அர்த்தம். பாடவல்லார் பெரியாழ்வார் திருமொழி யார் பாடுறாளோ அணுக்கர்களே. ஓகே, சாயை போல பாடவல்லார்னு இருக்கே, சாயைனா நிழல்னு அர்த்தம். சாயை போல பாடவல்லார்னா யாராவது நிழல் போல பாட்டு பாட முடியுமா? நிழல் போல பெருமாள் பின்னாடி போகலாம், நிழல் போல கைங்கரியம் பண்ணலாம். ஆனால் சாயை போல பாடவல்லார், நீ நிழல் போல பாட்டை பாடுன்னு இருக்கார். இதுக்கு அர்த்தம் எல்லாருக்கும் புரியலை. ஆழ்வார் பாசுரத்துக்கு அர்த்தம் சொல்லணும்னா யார் சொல்லணும்? எம்பார் தான் சொல்லணும். எல்லாரும் எம்பார்கிட்ட வந்தா, எம்பார் திருமாளிகையில் எழுந்துருளி இருக்கார். அவரை சேவிக்கிறா, சுவாமி இந்த பாட்டுக்கு மட்டும் எப்படி அர்த்தம் பண்ணுறதுன்னு புரியலை, சாயை போல பாடவல்லார் தாமும் அணுக்கர்களேன்னு பெரியாழ்வார் சாதிச்சுட்டாரு. எம்பார் கொஞ்சம் சிந்திச்சாராம், இதுக்கான அர்த்தம் எம்பெருமானார் ராமானுஜரே அடி எனக்கு சாதிச்சிருக்கார், ஆனால் என்ன ஒன்றுனா மறந்து போச்சுன்னாராம். என் நண்பர் சொன்னார், பரவாயில்ல எம்பாருக்கே மறந்துருக்கு, நமக்கும் மறக்கிறது. அப்படி இல்லை, இது ஒரு லீலை, இதுக்குள்ளே ஒரு பெரிய தத்துவம் இருக்குது, கொஞ்சம் வெயிட் அண்ட் சி. எம்பார் சொன்னாராம், மறந்து போச்சே,
ஆனால் ராமானுஜர் இப்போ திருக்கோட்டியூருக்கு எழுந்துருளி இருக்கிறார். ராமானுஜரும் ஸ்ரீரங்கத்தில் இல்லை. அவர் ஒரு அர்த்தம் சாதிச்சார், ஆனால் இப்போ நினைவில் இல்லையே, என்ன பண்ணுறதுன்னாராம். அவள் பார்த்தா அப்புறம் வரட்டுமான்னு கேட்டா. அப்போ எம்பார் சொன்ன ஒரு வார்த்தை, நம்மை தேடி ஒருத்தர் ஒரு சந்தேகம்னு கேட்டுன்னு வந்துட்டார்னா அவர் அந்த சந்தேகத்தோடு திருப்பி அனுப்பக்கூடாது, தெளிவித்து தான் அனுப்பணும். கொஞ்சம் இருங்கோ வரேன்ட்டு உள்ளே போனாராம் எம்பார். போயிட்டு திரும்பி வந்தார். இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. அந்த பாட்டை சேவிக்கும் போது சாயை போல பாடவல்லார் தாமும் அணுக்கர்களையும் தான் சேவிக்கணும். அர்த்தம் பண்ணும்போது பாடவல்லார் தாமும் சாயை போல அணுக்கர்களேன்னு அர்த்தம் பண்ணுங்கோந்தார். பாடவல்லார் தாமும் பெரியாழ்வார் திருமொழியை யார் பாடுறாளோ, அணுக்கர்களே பெருமாளுக்கு அணுக்க தொண்டர் எந்த அளவுக்குன்னா சாயை போல, சாயைனா நிழல், பெருமாளுடைய நிழல்னு அர்த்தம். பெரியாழ்வார் திருமொழியை யார் பாடுறாளோ சாயை போல அணுக்கர்களே, அவ பெருமாளுக்கு நிழல் போல அணுக்க தொண்டர்களாகி பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுவா. இதுதான் பாட்டின் அர்த்தம்னாராம். எல்லாரும் வியந்து போனா, ஆகா அர்த்தம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கே சுவாமி, ஆனால் உள்ளே யார்கிட்ட கேட்டீர், இன்றைக்கினா ஃபோன் இருக்குது, ஃபோன் பண்ணி கேட்டுன்னு வருவோம், உள்ளே போய் எப்படி அறிந்து வந்தீர்னு கேட்டா. அப்போ எம்பார் சாதிச்சாராம், ராமானுஜருடைய பாதுகை உள்ளே இருந்தது, எம்பெருமானாருடைய பாதுகை ரெண்டையும் தூக்கி தலைமையில வச்சுட்டேன், எம்பெருமானாரை இந்த அர்த்தத்தை உணர்த்தினார். அப்போ ஒரே சரித்திரத்தில் 2 விஷயம் பார்த்துட்டோம். அருளி செயலுக்கு அர்த்தம் சொல்கிறதுனா எம்பாரை போல சொல்ல முடியாதுன்னு தெரிஞ்சது. அந்த ஞானத்தை கொடுத்தது எம்பெருமானாருடைய பாதுகை என்றும் புரிந்தது. அதுதான் எம்பாருடைய ஏற்றம். அதுபோல் அவர் வைராக்கியத்தினாலே சந்நியாசி ஆக வேண்டும் என்று விரும்பி துறவரம் மேற்கொண்டார். ஆரம்பத்தில் கிரகஸ்தராக இருந்தவர், ராமானுஜர் சன்னியாசியாக இருக்கார். தானும் சன்னியாசியாக கூட இருந்து கைங்கரியம் பண்ண வேண்டும் என்று விரும்பி சன்னியாசம் ஏற்றுண்டார். இதில் ஒரு வேடிக்கையான விஷயம் சொல்லுவார். ராமானுஜர் சன்னியாசினாலும் பல உறவினர்களை எப்போதும் தன் அருகிலேயே வைத்திருந்தார். இப்போ எம்பாருங்கிறவர் சித்தி மகன், நம்ம பாஷையில் சொல்லணும்னா கசின். அவரும் சன்னியாசி ராமானுஜருக்கு பக்கத்திலே இருக்கார். ஒரு பாட்டே இருக்குது, கோதற்ற ஞான திருப்பாவை பாடிய பாவை தங்கை, வாதுக்கு வல்லவன் ஆண்டான் மருமகன், தம்பி எம்பார் சீருற்ற செல்வப்பிள்ளையோ மைந்தன், நம்பி சிச்சன் ஏதுக்கு ராமானுஜனை எத்தி என்று இயம்புவது இவ்விருநிலமே. ராமானுஜரை எத்திராஜர் சன்னியாசிக்கு தலைவருங்கிறோம், ஆனால் கடைசியில் ராமானுஜருக்கு பாருங்கோ தங்கை ஆண்டாள் பக்கத்தில் இருக்கா. அதுக்கப்புறம் வாதுக்கு வல்ல முதலியாண்டான் நடாதுராழ்வான் 2 மருமகன்கள் பக்கத்தில் இருக்கா. தம்பி எம்பார் பக்கத்தில் எழுந்துருளி இருக்கார். அப்புறம் சன்னியாசிக்கு ஒரு பிள்ளை வேற இருக்காராம், யாருன்னா செல்வப்பிள்ளை திருநாராயணபுர பெருமாள், அவரையும் பக்கத்தில் எழுந்துருள் பண்ணியிருக்கார். அத்தோடு வடுக நம்பின்னு ஒரு சிஷ்யன், இப்படி பரிவாரத்தோடு எழுந்துருளி இருக்காரு. ரசமாக சொல்கிற பாட்டு. விஷயம் என்னென்னா, பக்திக்கும் கைங்கரியத்துக்கும் விரோதமான உறவுகளை தான் விடணும். சன்னியாசங்கிற பேரில் பக்தர்களோடு இருக்கிற சம்பந்தத்தை என்றைக்குமே விட்டுடக்கூடாது. அதனால இவர்களோடு ராமானுஜர் எப்போதும் விளக்கினார். அதுபோல் பின்னாடி இது 6000 படி குரு பரம்பரையில் வருது. எம்பெருமானார் வைகுண்டம் போகிறதுக்கு முன்னாடி தனக்கு அடுத்த ஆச்சாரியன் என்று எம்பாரை நியமித்து போனார். அதனால தான் குரு பரம்பரையில் ராமானுஜருக்கு அப்புறம் எம்பார், பட்டர், நஞ்சியர், நம்பிள்ளை என்று அந்த பரம்பரை வருவதை பார்க்கிறோம். எம்பாரும் கூட எம்பெருமானார் வைகுண்டம் போனதுக்கப்புறம் அவருக்கு இந்த பூமியில் இருக்க பிடிக்கலையாம். எங்கே இருந்தாலும் நம்ம ராமானுஜதாசர், அவருக்கு திருவடி நிழல்னு சொல்லியாச்சு. நிழல் உருவம் எங்கே இருக்கோ அங்கே தானே இருக்கணும். அதனால் இது குரு பரம்பரையில் இருக்குது. பெரிய பெருமாள் திருவடியில் போய் விழுந்து பிரார்த்திக்கிறாராம், என்னை இதுக்கு மேலே பூமியில் வைக்காத, எம்பெருமானார் திருவடி எங்கே இருக்கோ அங்கே கொண்டு போய் சேர்த்துடும். அதனால் பெருமாள் எம்பாருக்கு ஸ்ரீஷடகோப்பன் தீர்த்த பிரசாதம் எல்லாம் சாதிச்சு அப்படியே நியமித்தோம், ராமானுஜர் திருவடிகளில் போய் சேருவாய் என்று ஆச்சாரியன் திருவடியை பெருமாள் வழங்கினார் என்று இதுவும் குரு பரம்பரையில் பார்க்குறோம். இப்படி இந்த தைப்புணர் பூசத்தை ஒட்டி எம்பாருடைய பெருமைகளை எல்லாம் சிந்திக்கும்போது அவர் நமக்கு சொல்லி வச்ச செய்தி ஒன்று தான். எம்பார் வைகுண்டம் போகிறதுக்கு முன்னாடி பட்டரை பார்த்து சொன்ன செய்தி. பராசர பட்டர் எம்பாருக்கு சிஷ்யர், கூரத்தாழ்வானுடைய திருக்குமாரர் பட்டர், ஆனால் அவர் எம்பாருக்கு தான் சிஷ்யர். எம்பார் பட்டர்கிட்ட சொன்னாராம், பராசர பட்டரே, உங்களை பெரிய பெருமாளும் பெரிய பிராட்டியாரும் தங்களுடைய குழந்தைன்னு அபிமானித்து திருமண தூண்களுக்கு நடுவில் தொட்டியில் கட்டி அவளே சாதம் ஊட்டி உங்களை வளர்த்தா, ஆனாலும் பெருமாள் தாயாருக்கே நாம் தான் குழந்தையாயிட்டோமே, நமக்கு மோட்சம் உண்டுன்னு இருமாந்து இருந்துடாதீங்கோ, எம்பெருமானார் திருவடிகளே தஞ்சம் என்று இரும். இதுதான் எம்பார் சொல்லிட்டு போன ஃபைனல் மெசேஜ். நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக வேணாலும் இருக்கலாம், அதுக்கெல்லாம் நமக்கு மோட்சம் கிடையாது. அடியன் ராமானுஜதாசன் ஒன்று சொல்லிட்டு இருக்கோம் பாருங்க, அது ஒன்றுக்கு தான் மோட்சம். அதனால் எம்பெருமானார் திருவடிகளை தவிர நமக்கு வேறு தஞ்சமே கிடையாது. இந்த ஒரு உயர் பொருளை உணர்த்தி காட்டியவர் எம்பார் என்ற அந்த மகாச்சாரியன். அதுக்கும் மேலே அவரோட ரொம்ப அற்புதமான ராமானுஜருடைய அந்த வடிவழகை வர்ணித்த பாடல், அதுவும் எம்பார் அருளியது தான். அதை அப்படியே மனசில் வச்சுட்டு எம்பார் திருவுள்ளம் உகுக்கும்படியாக நாம் எல்லாரும் மனசார ராமானுஜரை தியானித்து அப்படியே இந்த காணொளியை நிறைவு செய்வோமா? பற்பமெனத் திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே வீரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தண்டழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முறுவல் நிலாவழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமலக்கண்ணழகும்
காரி சுதன்கழல் சூடிய முடியும் கடனச் சிகையழகும் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்துளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. எப்போதும் ராமானுஜருடைய வடிவழகு என் மனசில் இருக்குது. எந்த எதிர்னா இந்த இடத்துல பாபங்கள்னு அர்த்தம். நம்முடைய பாபங்களோ முன்வினைகளோ நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. இது எம்பார் அருளி செய்த பாடல். அதை நினைப்போம். எம்பார் காட்டிய வழியில் எம்பெருமானார் திருவடிகளே தஞ்சம் என்று வாழ்வோம். எம்பார் அருளும் எம்பெருமானார் அருளும் பிராட்டி எம்பெருமான் அருளும் எல்லோருக்கும் நிறைய வேண்டும். எல்லோருக்கும் எம்பாராக இருந்து நிழல் தந்து அனுகிரகிப்பார். எம்பார் திருவடிகளே சரணம்.